நீங்கள் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் மினிமலிஸ்ட் கிடையாது. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே வந்திருக்கு. மினிமலிசம் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. என்னோட ஜேர்னி 2.5 இயர்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு 10 விஷயம் மினிமலிசம் பற்றி பொதுவான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு 10 கருத்துக்கள். அது உண்மை இல்லை, இந்த மாதிரி இருந்தால் தான் மினிமலிஸ்ட்னு கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கூட சேர்த்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இத்தனை நம்பர் ஆஃப் திங்ஸ் இருந்தால் தான் மினிமலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எல்லாருக்கிட்டையும். 100 திங்ஸ் தான் வச்சுருக்கணும், இவ்வளோ தான் வச்சுருக்கணும். நான் கூட நம்பர் ஆஃப் திங்ஸ் ஐ கவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது எதுக்குன்னா, ஒரு ஹோம் மேக்கராக என்னோட கிச்சனில் என்னென்ன இன்வென்ட்ரி இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது, ட்ரெஸ் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக. ஸோ நான் சொல்கிற நம்பரில் தான் நீங்கள் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாட் இஸ் என்எஃப், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ உங்களோட என்எஃப் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். எல்லாராலையும் எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்டாக இருக்க முடியாது, பட் எல்லாராலையும் மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்க முடியும். ஸோ உங்களோட என்எஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இன்வென்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, சில திங்ஸுக்கு பேக்கப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது செப்பலில் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போது என்கிட்ட வந்து ஒரு செப்பல் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற செப்பல் ஒன்று. இது நான் வெளியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான செப்பல். இது வந்து 5000 rupees. பட் சில இடங்களுக்கு போகும்போது, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது செப்பல் வெளில போட்டு போகிற மாதிரி, வெளியில் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 5000 செப்பலை விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு செப்பலும் நான் வச்சுருக்கேன். ஸோ பேக்கப் ஆஃப் திங்ஸ் இருக்கலாம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பெட்ஷீட்டுக்கு சொல்லலாம், நம்மளோட பில்லோஸ்க்கு சொல்லலாம். கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் தேவைப்படும், பெட்ஷீட் தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு சில பேக்கப்ஸ் வச்சுக்கலாம். நான் 20 செப்பல் வச்சுக்க மாட்டேன், பட் 3 வந்து எனஃப் ஃபார் மீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மினிமலிஸ்ட் அப்படின்னா ஒரு பிளேட் ஒரு ஸ்பூன் தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கூட வந்தது. ஒரு பிளேட் ஒரு ஸ்பூன் கூட இருக்கிறத பற்றி நிறைய மினிமலிஸ்ட் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 3 பேர் உள்ள ஃபேமிலி. நான், என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பையன். ஸோ ஆனால் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 பிளேட் வச்சுருப்பேன், இன்ட்டு 2 பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இட் ஃபீல்ஸ் எனஃப் ஃபார் மீ. மினிமலிசம் அப்படிங்கிறது எப்போவுமே இன்டென்ஷனலாக நம்ம வாழ்கிறது, லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், சிம்பிளிஃபைங் லைஃப் இஸ் மினிமலிசம். ஸோ மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எத்தனை, உங்களோட எனஃப் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வச்சுக்கலாம். வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 தட்டு தான் இருக்கணும், 2 ஸ்பூன் தான் இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. உங்களோட எனஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப்சூல் வார்ட்ரோப் தான் இருக்கணும். கேப்சூல் வார்ட்ரோப் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு கான்செப்ட். அதில் வந்து 33 பீசஸ் தான் இருக்கணும். ட்ரெஸ், க்ளோத்திங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அந்த மாதிரி இதான் இருக்கணும்னா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் அ இந்தியனா நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கல்ச்சரில் சில சமயம் சாரீ போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ஸுக்கு எடுத்துகிட்டு அவங்க வேஷ்டி சட்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம சீசனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு தேவையான அளவு மினிமலிஸ்டிக்காக நான் வச்சுருக்கேன். ஆனால் கேப்சூல் வார்ட்ரோபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது கேப்சூல் வார்ட்ரோப் கிடையாது. அதே மாதிரி கலர்ஸுமே சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் கலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட கல்ச்சருக்கும் எனக்கு தேவையான அளவுக்கான ட்ரெஸ் இருக்குது. பட் கேப்சூல் வார்ட்ரோப் இல்லைனாலும் மினிமலிஸ்டிக்காக ஒரு வார்ட்ரோப்குள்ளே அடங்குற மாதிரி என்னோட பொருட்கள் இருக்குது. அடுத்தது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். மினிமலிஸ்டாக இருந்தால் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்க கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுற, நீங்களே செஞ்ச, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஷோகேஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வரும். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே அப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு அப்போ என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது, அண்ட் என் பையன் வந்து எஸ்கேஜி முடிச்சோன்னே வாங்கின அவார்ட், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பெயிண்ட் பண்ண ட்ராயிங், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அழகான மெமரிஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அஸ். ஸோ நம்மளுக்கு அது என்ன மெமரிஸை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் டெக்கரேஷன் அப்படிங்கிறது அமையும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி கலர். ஸோ மினிமலிஸ்ட் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் வச்சுக்கணும்னு கிடையாது.
என்னோட சோஃபா வந்து பிளாக் கலர்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே அந்த பிளாக் கலர் கவுச் வந்து ரொம்ப புடிச்சது. ஸோ அதனால பிளாக் கலர் சோஃபா நாங்க பிளாக் கலர் ஃபேப்ரிக் நாங்க இத வந்து ரீபர்போஸ் பண்ணோம். திரும்ப கிளாத்த மாத்தணும். அப்போ வந்து பிளாக் கலர்ல கொண்டு வந்தோம். அதுல பிளாக்குக்கு வந்து ஒயிட் வந்து சூட் ஆறனால ஒயிட் கலர் திங்ஸ் நான் யூஸ் பண்றேனே தவிர்த்து, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வச்சுக்கணும் கிடையாது. என்னோட வார்ட்ரோப பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு என்கிட்ட. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும், என் பையனுக்கும் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸும் போடும். பட் அஸ் அ ஃபேமிலி வி ஆர் அ மினிமலிஸ்ட். ஈவன் தோ வி ஆர் அ மினிமலிஸ்ட், வி ஆர் யூசிங் கலர்ஸ். ஸோ கலர்ஸ் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம். அது ஒயிட் தான் அடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்குன்னா, நீங்க தாராளமா கலர் சூஸ் பண்ணலாம். மினிமலிசம் இஸ் லிபரேட்டிங். அடுத்தது எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் மினிமலிஸ்ட் வாங்குவாங்க அப்படிங்கிற கருத்து இருக்கு. ஏன்னா அவங்க குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. உண்மைதான். எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன். பட் குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கர்டைன்ஸ் எடுத்துக்கணும்னா, இந்த கர்டைன்ஸ் வந்துட்டு 7 ஃபீட் கர்டைன். இப்போ நான் புதுசாகவும் வாங்கின கர்டைன்ஸ் புது வீட்டுக்காக. அதுவும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். இது வந்து ஒரு கர்டைன் வந்து 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இதை வந்து நான் எங்க ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஷோரூம்ல போய் வாங்கியிருந்தேன்னா, இதே குவாலிட்டி இதே கர்டைன் கூட 2000 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஆனா 700க்கு எப்படி வாங்கினேன்னா, நாங்க அலைஞ்சு தெரிஞ்சு இதே கர்டைன் விலை கம்மியா எங்க கிடைக்கும், இந்த குவாலிட்டியில எங்க கிடைக்கும்னு சர்ச் பண்ணி வாங்கினனால தான் முடிஞ்சது. பட் என்கிட்ட என்னன்னா இந்த ஒரு செட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா செட்ஸ் நான் வச்சிருக்க மாட்டேன். இந்த ஒரு செட் ஆஃப் கர்டைன் தான் இந்த வீட்டுக்கானது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல குவாலிட்டியை பார்க்கறது உண்மைதான். அடுத்தது ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திங்ஸே வாங்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. 2மே உண்மை கிடையாது. இப்போ வந்து மளிகை சாமான் தேவைப்படுதுன்னா, மளிகை சாமான் வாங்கி தான் ஆகணும். வாங்காமலே இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து என்னோட ட்ரெஸ் வந்து ஏதாவது ரொம்ப இத்து போச்சு, கிழிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை பதிலாக இன்னொரு ட்ரெஸ் வாங்குவேன். ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்குன்னு நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன். இல்லை தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டோம். ஆனா எனக்கு வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கு. என்னோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் என்னோட ரொம்ப பழசாயிடுச்சு, மாத்தினா பெட்டர் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பா அந்த டைம்ல மாத்துவோம். என் பையன் வளர்ந்துட்டான் அப்படின்னு ட்ரெஸ் மாத்தணும்னா மாத்துவோம். ஸோ திங்ஸே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்மை கிடையாது. ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் நிறைய யோசிச்சு வாங்குவாங்க மினிமலிஸ்ட் அப்படிங்கிறவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்டிமெண்டல் ஐட்டம்ஸையும் சேர்த்து டீக்ளட்டர் பண்ணிடுவாங்க. எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. என்னோட அம்மா வந்து இறந்து 22 இயர்ஸ் ஆக போகுது. 25 வந்துருச்சுங்க. ஆகஸ்ட் வந்து 22 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. நான் சாரீஸ் கட்டுறதே ரொம்ப ரேர். இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான். ஆனால் இந்த காட்டன் சாரியை நான் கட்டுறதில்ல. பட் வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். எங்கள் அம்மா வந்து இப்போ நிறைய சாரீ வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லாத்தையும் டொனேட் பண்ணிட்டேன். பட் இதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சென்டிமெண்டல் ஐட்டம்ஸுங்கிறது நம்ம வந்து அதை எப்படி வச்சுக்கிறோம், எவ்வளோ வச்சிருக்கோம், அது நம்மளுக்கு என்ன மாதிரி மெமரிஸை கொடுக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. என் அம்மாவோட நினைவுகளை, அழகான நினைவுகளை கொடுக்குது. ஸோ சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஸோ எதையுமே அவங்க கலெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்டென்ஷனலாக கலெக்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா புக்ஸ் வந்து எனக்கு கையில வச்சு அந்த பேப்பரை புரட்டி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ புக்ஸ் வந்து அதோட என் பையனுக்கு வந்து நான் அதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள்ல புக்ஸ் ஒன்று. ஏன்னா புக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து பிசிக்கல் புக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவேன், டிஜிட்டலா படிக்காம பிசிக்கலா படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோட புக் கலெக்ஷன் இருக்குதா, என்கிட்ட இருக்க ஒரே கலெக்ஷன் இந்த புக் கலெக்ஷன் தான். ஸோ இட் ஹாஸ் அன் இன்டென்ஷனல் மீனிங்கோட ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு மினிமலிசம் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோல இருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.